நவகேரளா கள ஆய்வை தடை செய்த கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை உச்சநீதிமன்றம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தது. மாநில அரசு நிதித்துறையின் முன் அனுமதியின்றி ஆய்வு நடத்துவதாக கூறி கேரள காங்கிரஸ் மாணவர் அமைப்பு உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் பிப்ரவரி 17 அன்று நவகேரளா கள ஆய்வுக்கு தடை விதித்தது. இதனை எதிர்த்து கேரள அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் கேரள உயர்நீதிமன்றம் பிறப்பித்த தடையை நிறுத்தி வைத்தது. எதிர்மனுதாரர்களுக்கு பதிலளிக்க கேரள அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. குஜராத் மாநிலம் அகமதாபாத் மெட்ரோ ரயில் விரிவாக்க திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. சுமார் 1067 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் 4 ஆண்டுகளில் இத்திட்டத்தை நிறைவு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. 14 வயதுக்கு உட்பட்ட பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தை விரைவில் நாடு முழுவதும் மத்திய அரசு தொடங்கியிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த தடுப்பூசியின் மூலம் பெண்களுக்கு கருப்பை வாய் புற்றுநோய் ஏற்படும் வாய்ப்பை முன்கூட்டியே குறைக்க முடியும் என ஆராய்ச்சியாளர்கள் மற்றும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ள நிலையில் விரைவில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விடுதலை புலிகள் அமைப்பை இந்தியாவில் தடை செய்யப்பட்ட அமைப்பாக அறிவித்த உத்தரவை எதிர்த்து மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. 2013ஆம் ஆண்டு தொடரப்பட்ட இந்த வழக்கு நிராகரிக்கப்பட்டாலும் ஈழத் தமிழர்களுக்காக தொடர்ந்து போராடுவேன் என வைகோ தெரிவித்துள்ளார். உயர்நீதிமன்ற தீர்ப்பால் தாம் தோற்கவில்லை என்றும் தமிழீழ கேள்வியில் தன்னுடைய பணிகள் தொடரும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியிலிருந்து டெல்லிக்கு நோயாளியை ஏற்றிச் சென்ற ஏர் ஆம்புலன்ஸ் விபத்திற்குள்ளானதில் 7 பேர் உயிரிழந்த நிலையில் விபத்து நடந்த இடத்தில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் ஆய்வு செய்தது. ரெட் பேர்ட் ஏர்வேஸ் என்ற தனியார் நிறுவனத்தைச் சேர்ந்த இந்த விமானம் சத்ரா மாவட்டத்தின் சிமாரியா தொகுதியில் உள்ள கசாரியா பஞ்சாயத்திலிருந்து புறப்பட்ட சில மணி நேரத்தில் விபத்துக்குள்ளானது. நெதர்லாந்தின் புதிய பிரதமராக பொறுப்பேற்றுள்ள ராப் ஜெட்டனுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் நெதர்லாந்து பல துறைகளில் விரிவான உறவை பகிர்ந்து வரும் நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வளர்ந்து வரும் உறவுகளை மேலும் வலுப்படுத்த இணைந்து பணியாற்ற ஆவலாக உள்ளதாக அவர் சமூக வலைதள பக்கத்தில் தெரிவித்துள்ளார். 38 வயதான ராப் ஜெட்டன் நெதர்லாந்தின் மிக இளம் வயது பிரதமராவார். இந்தியாவுக்கும் நெதர்லாந்திற்கும் இடையிலான வர்த்தகம், தொழில்நுட்பம், நீர்வள மேலாண்மை போன்ற துறைகளில் ஒத்துழைப்பு அதிகரித்து வரும் நிலையில் புதிய தலைமையால் இரு நாடுகளின் உறவுகள் மேலும் வலுப்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்குவங்க எஸ்ஐஆர் மனுக்களை விரைந்து பரிசீலிக்க ஜார்க்கண்ட் மற்றும் ஒடிசா நீதிசார் அலுவலர்களை கூடுதலாக நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மேற்குவங்க மாநிலத்தில் எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலில் உள்ள முரண்பாடுகள் குறித்து மமதா பானர்ஜி உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் 50 லட்சம் கோரிக்கை மற்றும் ஆட்சேபனை மனுக்களை விரைவாக பரிசீலிக்க கூடுதலாக ஜார்க்கண்ட், ஒடிசா மாநில மாவட்ட நீதிசார் அலுவலர்களை நியமிக்க உத்தரவிட்டது. பிப்ரவரி 14க்கு முன் பெறப்பட்ட மனுக்களை ஆய்வு செய்து பிப்ரவரி 28ஆம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலை வெளியிடவும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பிரேசிலின் தென்கிழக்கு நகரமான ஜுயிஸ் டி ஃபோரா நகரில் பெய்த கனமழையால் வெள்ளம் மற்றும் மண் சரிவு ஏற்பட்டதில் குறைந்தது 14 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் நகரில் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளதால் 400க்கும் மேற்பட்டோர் தங்கள் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டு வேறு இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். மார்ச் வரை பிரேசிலில் மழைக்காலம் தொடர்வதால் நாட்டின் பல பகுதிகளுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யுக்ரைன் போர் 5வது ஆண்டுக்குள் நுழையும் நிலையில் ஐரோப்பிய தலைவர்கள் யுக்ரைனுக்கான ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர். அமைதி ஏற்படும் வரை யுக்ரைனுக்கு ஆதரவு தொடரும் என பல ஐரோப்பிய நாட்டு தலைவர்களும் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகள் மற்றும் யுக்ரைனுக்கு 9 லட்சம் கோடி ரூபாய் கடன் வழங்க ஐரோப்பிய நாடுகள் முயன்ற போதிலும் ரஷ்யாவுடன் நெருங்கிய உறவு கொண்ட ஹங்கேரி தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அதை
யுக்ரைனில் உடனடி முழுமையான மற்றும் நிபந்தனையற்ற போர் நிறுத்தம் அவசியம் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். யுக்ரைன் போரின் 4வது ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வெளியிட்ட அறிக்கையில் இந்த போர் பிராந்திய மற்றும் உலக அமைதிக்கு தொடர்ந்து அச்சுறுத்தலாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். போர் நீடிக்கும் அளவுக்கு அதன் கொடூரமும் அதிகரிக்கிறது என்றும் பொதுமக்கள்தான் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் அவர் தெரிவித்தார். கனடா பிரதமர் மார்க் கார்னி வரும் 27ஆம் தேதி முதல் மார்ச் 2 வரை இந்தியாவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடியை சந்தித்து வர்த்தகம், முதலீடு மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளார். மேலும் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகத்தை 2030க்குள் $70 பில்லியன் உயர்த்துவது மற்றும் இந்தியாவின் அணுசக்தி தேவைக்காக கனடாவில் இருந்து யுரேனியம் பெறும் 10 ஆண்டு ஒப்பந்தம் கையெழுத்தாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் போலீசார் தாக்குதலுக்கு பிறகு உயிரிழந்த ஜெயராஜ் ஃபென்னிக்ஸ் கொலை வழக்கில் இறுதிக்கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. அனைத்து தரப்பினரின் இறுதி வாதங்களும் நிறைவடைந்ததும் சில நாட்களில் தீர்ப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது சிபிஐ விசாரணையில் இவ்வழக்கு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தேசிய நெடுஞ்சாலை பகுதியில் பழைய பிளாஸ்டிக் குடோனில் நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. விழுப்புரம் மற்றும் விக்கிரவாண்டி தீயணைப்பு வீரர்கள் இணைந்து போக்லைன் இயந்திரங்களின் உதவியுடன் பொருட்களை வெளியேற்றி தீயை கட்டுப்படுத்தினர். ரஷ்யா யுக்ரைனில் முழுமையான படையெடுப்பு தொடங்கியதன் 4 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. இதனை நினைவூட்டும் வகையில் பாரிஸில் உள்ள ஈஃபில் டவர் நீலம் மற்றும் மஞ்சள் நிறங்களில் ஒளிர வைக்கப்பட்டது. யுக்ரைன் தேசிய கொடியின் நிறங்களை பிரதிபலிக்கும் வகையில் கோபுரத்தின் மேல் பகுதி நீலமாகவும் கீழ்ப்பகுதி மஞ்சளாகவும் அலங்கரிக்கப்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் முழுவதும் பனிப்பொழிவு அதிகமாக காணப்படுகிறது. தெருக்கள், நடைபாதைகள் மற்றும் சந்திப்புகள் அனைத்தும் அதிகமான பனி உறைந்து காணப்படுகிறது. சாலைகள் முழுவதும் பனிக்கட்டிகளாக காணப்படுவதால் சிலர் பனிச்சறுக்கு விளையாட்டு விளையாடி வருகின்றனர். கடும் பனி நிலவுவதால் நகராட்சி அதிகாரிகள் மக்களை பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தியுள்ளனர். செர்பியாவில் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அந்நாட்டின் முக்கிய சாலைகளை வழிமறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். விவசாயிகளுக்கான மானியத்தை அரசு அதிகரிக்க வேண்டும் என்றும், மலிவு விலையில் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களால் விவசாயிகள் பாதிக்கப்படும் நிலையில் விவசாய நலனை பாதுகாக்க வலியுறுத்தியும் இந்த போராட்டம் நடைபெற்றது. 42 முக்கிய சாலைகளை விவசாயிகள் வழிமறித்ததால் அங்கு போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. தாய்லாந்தில் 12 நாட்களில் 72 புலிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புலிகளின் உயிரிழப்புக்கு காரணம் பறவை காய்ச்சலாக இருக்கக்கூடும் என்று கருதப்பட்ட நிலையில் தற்போது உண்மையான காரணம் தெரிய வந்துள்ளது. வடக்கு சியாங் மாய் பகுதியில் உள்ள டைகர் கிங்டம் புலிகள் பாதுகாப்பு மையத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வில் இங்கு நாய்கள் மற்றும் விலங்குகளை தாக்கக்கூடிய வைரஸ் பாதிப்புக்குள்ளாகி புலிகள் உயிரிழந்திருப்பது தெரிய வந்துள்ளது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளையொட்டி அதிமுக மகளிர் அணி சார்பில் 78 கிலோ பிரம்மாண்ட கேக் வெட்டப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு நலத்திட்டங்கள் வழங்கியும் கேக் வெட்டியும் கொண்டாடி மகிழ்ந்தார். தனியார் நட்சத்திர ஹோட்டலில் நடந்த இந்த விழாவில் முன்னாள் அமைச்சர்கள் வளர்மதி, கோகுல இந்திரா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். சேலம் வஉசி பூ மார்க்கெட்டில் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்றுவதற்கு வந்த அதிகாரிகளை முற்றுகையிட்டு வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீதிமன்ற உத்தரவின் பேரில் 80 நடைபாதை ஆக்கிரமிப்பு கடைகளை மாநகராட்சி அதிகாரிகள் அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் மாற்று இடம் தரைதளத்திலேயே வழங்க வேண்டும் என்றும், கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாகவும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இறையருட்செல்வி தியா பக்தி பரவசத்துடன் பாடல் பாடி அசத்தினார். கோவிலில் மாசி திருவிழாவின் 4ஆம் நாள் நிகழ்வுகள் கோலாகலமாக நடைபெற்றன. இந்நிலையில் கோவிலில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக வந்த சிறுமி தியா முன்னதாக சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து மனமுருக முருகன் பாடலை மழலை குரலில் பாடி பக்தர்களை பரவசம் அடைய வைத்தார். பழமுதிச்சோலை அறுபடை வீடும் புண்ணிய தரிசனம் முருகையா,
திருநீர் அணிந்து வரும்போது நெஞ்சில் நிம்மதி பிறக்குது கந்தையா. முகனே சிவனார் மகனே உன்னை பாட பாட சுகமாகுதையா வேல்முருகா. ராமேஸ்வரம் அருகே பாம்பன் மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து கடந்த 23ஆம் தேதி கடலுக்கு சென்ற 12 மீனவர்கள் தனுஷ்கோடி தலைமன்னார் இடையே மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது எல்லை தாண்டியதாக குற்றம் சாட்டி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டனர். அவர்களுடன் ஒரு விசைப்படகும் பறிமுதல் செய்யப்பட்டது. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் நீர்கொழும்பு வெளிச்சூரா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதில் 10ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவிலில் மாசி மாத பிரம்மோற்சவத்தின் 4ஆம் நாள் உற்சவம் நடைபெற்றது. இதையொட்டி லட்சுமி சரஸ்வதி தேவிகளுடன் சிறப்பு அலங்காரத்தில் காஞ்சி காமாட்சி அம்பாள் தங்க சூரிய பிரபை வாகனத்தில் எழுந்தருளியபடி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் மேளதாளங்கள் வேத பாராயணங்கள் முழங்க பெண்கள் கோலாட்டம் ஆடிவர ராஜ வீதிகளில் வலம் வந்த காமாட்சி அம்மனை வழி எங்கும் பக்தர்கள் வணங்கி வழிபாடு செய்தனர். வனத்துறையினர் பாதுகாத்து பராமரித்த 74 கடல் ஆமை குஞ்சுகள் மணப்பாடு கடற்கரையில் பத்திரமாக விடப்பட்டன. திருச்செந்தூர் அருகே மணப்பாடு கடற்கரை பகுதியில் டிசம்பர் முதல் மார்ச் வரை முட்டையிடும் அரிய பங்குனி ஆமைகளை பாதுகாக்க முடிவு செய்த வனத்துறையினர் மீனவர்களுடன் இணைந்து ரோந்து பணியில் ஈடுபட்டு 1068 முட்டைகளை சேகரித்து பொறிப்பகங்களில் பாதுகாத்தனர். அவற்றில் இருந்து வெளிவந்த 74 குஞ்சுகளை மாவட்ட வன அலுவலர் இளையராஜா உத்தரவின்படி பாதுகாப்பாக கடலில் விடுவித்தனர். தஞ்சையில் புதிய மீன் சந்தைக்கான வாடகை நிர்ணயத்தை எதிர்த்து மீன் சந்தையை அடைத்து வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை கீழவாசல் பகுதியில் புதிய மீன் சந்தை கட்டப்பட்டு வரும் நிலையில் கட்டிடம் முழுமை அடையாமல் டெண்டர் விடப்படுவதாகவும் ஒரு கடைக்கு 3 லட்சம் ரூபாய் டெபாசிட் மற்றும் மாதம் 15,000 ரூபாய் வாடகை நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த அவர்கள் டெண்டருக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்காலிக மாநகராட்சி மீன் சந்தையை அடைத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர்.